இந்த வீடியோ வழங்குவது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம். மேலும் தகவலுக்கு இங்கு தெரியக்கூடிய எண் மூலம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, சாத்துக்குடி பழம். சாத்துக்குடி பழத்துடைய வரலாறு, நன்மைகள், அதனுடைய சத்து வகைகள் மற்றும் பக்க விலைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சாத்துக்குடி பழத்துக்கு தாவர பெயராக சிட்ரஸ் லிமட்டா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிட்ரஸ் பழங்களில் ஒன்றாகும். அவை பெரும்பாலும் இனிப்பு சுண்ணாம்பு, இனிப்பு எலுமிச்சம் அல்லது இனிப்பு லிம்பேட்டா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பழம் தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மேலும் மத்திய தரைக்கடல் பகுதியின் பிராந்தியங்களில் வளர்க்கப்பட்டது. இது மெக்சிகோ நாட்டிலும் எலுமிச்சை மற்றும் இனிப்பு சிட்ரஸின் கலவையாகும். இன்றைய சூழலில் எகிப்திலும் சிரியாவிலும் பாலஸ்தீனத்திலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் சாத்துக்குடி அதிகமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த சாத்துக்குடி மரங்கள் பெரும்பாலும் அதிகபட்சமாக 28 அடி, அதாவது 8 மீட்டர் உயரம் வரை வளரும். சிறிய மரங்கள் அவை பழுப்பு சாம்பல் நிறம் கொண்ட பட்டைகளையும் சீர் அல்லது கிளைகளையும் சுமார் 1.5 முதல் 7.5 சென்டிமீட்டர் அளவில் பல முட்களையும் கொண்டவை. இந்த மரத்தில் வெள்ளை நிற பூக்கள் பூக்கும். பின்னர் இவை பூப்படைந்து மஞ்சள் சாயல் கொண்ட பச்சை பழங்களாகும். இவைதான் சாத்துக்குடி என்பார். இந்த பழத்தை வட இந்திய மாநிலங்களில் மொசாம்பி என்றும், கிழக்கு இந்திய மாநிலங்களில் முசும்பி என்றும், தெலுங்கு மாநிலங்கள் பத்தாயி என்றும், தமிழ்நாட்டில் சாத்துக்குடி என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த பழத்தினுடைய நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. உடல் குளிர்ச்சி. சாத்துக்குடி பழத்தில் அதிக அளவு நீர்ச்சத்து இருப்பதால் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. இரண்டாவது, செரிமானத்திற்கு நல்லது. சாத்துக்குடி பழம் செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் உள்ள வைட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. சருமத்திற்கு நல்லது. சாத்துக்குடி பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அடுத்து, இதய ஆரோக்கியம். சாத்துக்குடி பழத்தில் உள்ள பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. பற்கள் மற்றும் ஈர்களுக்கு நல்லது. இது ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் மற்றும் பற்கள் ஆடுவதை தடுக்கிறது. நினைவாற்றலை அதிகரிக்கும். சாத்துக்குடி பழம் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது. சிறுநீரக கோளாறுகளுக்கு நல்லது. இதில் உள்ள பொட்டாசியம் சத்துக்கள் சிறுநீரக கோளாறுகளுக்கு மருந்தாகிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது. சாத்துக்குடி பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகிறது. ஆண்களின் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து மலட்டுத்தன்மையை சரி செய்ய இந்த சாத்துக்குடி பழம் உதவுகிறது என்றும் கூறப்படுவது உண்டு. சரி, ஒரு 100 கிராம் பழம் எடுத்துக்கொண்டால் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய சத்துக்களை பற்றி பார்ப்போம் வாங்க. கலோரிகள் 43, கொழுப்பு 0.3, கார்போஹைட்ரேட் 9.3 கிராம், புரோட்டீன் 0.8 கிராம், வைட்டமின் சி 50 மில்லிகிராம், கால்சியம் 40 மில்லிகிராம், பொட்டாசியம் 450 மில்லிகிராம், மெக்னீசியம் 10 மில்லிகிராம், ஃபோலேட் 15 மைக்ரோகிராம், நார்ச்சத்து 2 கிராம். சரி, இந்த சாத்துக்குடி பழத்தை அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் சில பக்க விளைவுகள் ஏற்படும். குறிப்பாக நெஞ்செரிச்சல் மற்றும் அமிலத்தன்மை, வயிற்று வலி, பல் அரிப்பு, ஒவ்வாமை. இந்த சாத்துக்குடி பழத்தை மிதமாக உட்கொள்வது நல்லது ஆகும். குறிப்பாக குளிர் மற்றும் மழைக்காலங்களில் தவிர்ப்பது நல்லதாகும். இந்த சேனலை பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றிங்க.